Hello traders, this is Bhuvaneshwaran. Thumbnail la paathirupinga market வந்து gap down ஆகுமா அப்படிங்கற மாதிரி போட்டுருப்பேன். சோ அது எதனால அப்படினு பாத்தீங்கன்னா global market பாத்தீங்கன்னா mostly வந்து கொஞ்சம் நெகட்டிவ்லயே முடிஞ்சிருக்கு. சரியா? எல்லாமே கிட்டத்தட்ட நெகட்டிவ் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு gift nifty நீங்க பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா Wednesday evening வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல ஒரு ஃபால் வந்து gift nifty வந்து பாத்திருக்கு. சரியா? சோ இது வந்து கண்டிப்பா நம்ம மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணும். ரெண்டாவது நாளைக்கு மார்னிங் வந்து ஓரளவு gift nifty எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஆனா எப்படியும் கண்டிப்பா பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்னதா ஒரு கேப் டவுன்லனாச்சும் ஓபன் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. மார்க்கெட் சப்போஸ் கீழே வருது அப்படின்னா எதெல்லாம் மேக்ஸிமம் அதுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்றேன். அதை மறக்காம நீங்க டிரா பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? சோ இந்த இடத்தை பாருங்க. நான் இங்கே இருந்து இந்த ட்ரெண்ட் லைனை டிரா பண்றேன். ஓகேவா? சோ இதை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஏன் இதை நான் இப்படி டிரா பண்றேன் அப்படின்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் அகைன் கீழே வந்திருக்கு. திரும்ப மேலே போய் டச் பண்ணி இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஒர்க் ஆயிருக்கு. அகைன் பாருங்க இது கேப் அப்ல என்னதான் மார்க்கெட் வந்து ஓபன் ஆனாலும் இந்த இடத்துல ஸ்டேபிளா க்ளோசிங் வைக்க முடியல. ஃபர்தரா ஒரு ஃபால். அதுக்கப்புறம் மேலே போனப்போ ரெசிஸ்டன்ஸ் இங்கேயும் பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நல்லா மேலே க்ளோசிங் வச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் போயிருக்கு. திரும்ப கீழே வரப்போ இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட்டா எடுத்துக்கிட்டு அகைன் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து திரும்ப ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதாவது ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும்போது ஏதாவது ஒரு புல்லிஷ் கேண்டலோ இல்ல ஏதாவது ஒரு புல்லிஷ் பேட்டர்னோ ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா அதுல ப்ராப்பரா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வந்து ஒரு ட்ரேட் எடுத்து பாருங்க. உங்களோட ட்ரேட் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சரியா? ஆனா மார்க்கெட் ஓபன் ஆகிறதே இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே ஓபன் ஆகுது. அதே போல 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல க்ளோசிங் வைக்க முடியல அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டவுன் சைடு வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. சரியா? ஸோ மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா அந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட ஓப்பன் ஆகுதா இல்லை மேலே ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ஓப்பன் ஆனிச்சு இதுக்கு மேலே பிரேக்கிங் வைக்க முடியல, பிரேக்கிங் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அப்படின்னா ஃபர்தரா மார்க்கெட் வந்து இதை ரெசிஸ்டன்ஸாக ஃபீல் பண்ணி இதில் டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனிச்சு, சப்போஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சுன்னா இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த லெவலை பாருங்க. சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து எதுக்கிட்ட இருக்குன்னா 22,760 726. ஏன் இதை நான் நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு. திரும்ப இதை பிரேக் பண்ணி, அதாவது இதை பிரேக் பண்ணி க்ளோசிங்கிறது வந்து ப்ரைஸால் வைக்க முடியல. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா கீழே இறங்குனுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டில் வந்து மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வைக்க முடியல. அகைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஃபாலு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்த மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போணுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக ட்ரை பண்ணுச்சு. அப்போது இதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்ச் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆனிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போது இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்? இனிமேல் இந்த சப்போர்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். சரியா? அப்போது இதுக்கு மேலே க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கிறது ரொம்ப ரேர் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். மார்க்கெட் இன்கேஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு, இது கிட்ட ஓப்பன் ஆகுது அப்படின்னா. சரியா? அப்போது நாளைக்கான மார்க்கெட் எந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,700க்குள்ளேயும் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் 22,650க்கு மேலேயும் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரியா? இந்த ரேஞ்ச் ஓகேவா? 22,700க்கு கீழேயும் 22,650க்கு மேலேயும். சரியா? இதுக்கு மேலே இதுக்குள்ளே இப்படி வந்து ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகாது மோஸ்ட்லி. ஏன்னா குளோபல் டேட்டா வச்சு தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஏதாவது ஓவர் நைட்டில் இன்னைக்கு நைட்டில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்குது, மார்க்கெட் நல்லா ஷூட் அப் ஆகுது, மற்ற மார்க்கெட் கிஃப்ட் நிஃப்டி நல்லா போகுது அப்படிங்கிறப்போ இன்கேஸ் கேப் அப்பில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரேஞ்செல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ட்ரெண்ட் லைனை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து சப்போர்ட் லெவலாக நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். அதே போல் இப்போ நான் இங்கே நோட் பண்ண ரேஞ்ச் அதாவது 22,716 726 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக வந்து நமக்கு ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இப்போ நம்ம வீக்லி சிபிஆரை வந்து பிளாட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் நமக்கு ஓரளவு தெரியும் எந்த மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா R1க்கும் R2க்கும் பிட்வீனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போது இந்த R1 கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். சரியா? சப்போர்ட்டுக்காக இந்த R1 கூட நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம்.
நான் வந்து ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா 22,650 650லேருந்து 700க்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த R1 இது கிட்ட வந்திருக்கு சரியா. இந்த லைனை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் இது கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இனிமேல் இந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் சப்போர்ட்னு சொன்னீங்களே ஆனால் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகலாம், இல்லை சப்போர்ட்டும் எடுக்கலாம். பிரேக் ஆகி க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா இனிமேல் இந்த லெவல் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். அப்படிதான் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்த இடத்துல ரெண்டு விதமான சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிபிஆரோட R1 இருக்குது. அதே போல் கீழே வந்து இன்னொன்று ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன இருக்குது பாருங்கள். மார்க்கெட் ஒவ்வொரு டைமும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸாக இந்த ரேஞ்ச் வந்து ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகி ரீடெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அதே போல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்லே வந்து ட்ரேட் ஆகிறது மாதிரி நமக்கு தெரியும். ஸோ இந்த சேனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போது இந்த சேனலோட இந்த லோ லெவல் இதை வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் வந்து போகும் சரியா. ஸோ இதுக்கான அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இமிடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்ச், இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து இதுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 48,700 சரியா. மார்க்கெட் இன்கேஸ் கீழே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு 48,700ங்கிறது வந்து இந்த ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை அதையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததாக 48,565. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. நீங்கள் நேற்று மார்க்கெட்டை க்ளோஸாக லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனை க்ளோஸாக வாட்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மார்க்கெட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கன்சால்டேஷன் ஆயிருக்கு சரியா. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து க்ளோசிங் வந்து இருந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போய் திரும்ப ரீடெஸ்ட் பண்ண இந்த இடத்துல வந்திருக்கு சரியா. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மேலே போக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் குளோபல் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்ல இருக்குங்கிறதுனால இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சு சரியா, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து ஒரு ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது சரியா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரேஞ்சு நல்லா உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த சேனலுக்குள்ளேயே ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ட்ராவல் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிருக்கு. திரும்ப ரீடெஸ்ட்டுக்காக மார்க்கெட் இதற்கிட்ட வந்திருக்கு. மார்க்கெட்டில் எந்த க்ளோசிங்கும் இல்லாமல் கண்டினியூ ஆயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக தான் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி இந்த சேனலோட சப்போர்ட் கிட்டையும் மார்க்கெட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்தும் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு சரியா. அப்போது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போக தான் மார்க்கெட் வந்து ட்ரை பண்ணும் மோஸ்ட்லி. ஆனால் நமக்கு குளோபல் மார்க்கெட் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா ட்ரேடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ஃப்ளாட்டாக இதுக்கிட்டே ஓப்பன் ஆனிச்சு பேங்க் நிஃப்டி அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக தான் ட்ரை பண்ணும். இன்கேஸ் ஏதாவது பெரிய கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆகி ஏதாவது க்ளோசிங் வைக்கிது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடும். இந்த இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துரும். சம்டைம்ஸ் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் கொடுத்து சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகும். அதாவது இங்கே வந்து க்ளோசிங் வைக்காது. 15 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் முடியும். ஸோ அந்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட க்ளோசிங்கை வந்து கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டிக்கான வீக்லி சிபிஆரை வந்து பார்ப்போம். ஸோ வீக்லி சிபிஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து வீக்லி சிபிஆரோட R1 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த R1 டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. அகைன் இதை டச் பண்ணிட்டு கன்சால்டேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு சரியா. பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ண வருது. ரீடெஸ்ட் பண்ண இங்கே ட்ரை பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே திரும்ப மார்க்கெட் க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஃபர்தராக அப்சைட் மூவ்மெண்ட்டை நோக்கி போகும். இல்லை இதுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப இந்த R1 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம் ஓகேவா. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனமாக வாட்ச் பண்ணணும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த சிபிஆரோட லெவல்ஸை வந்து மார்க்கெட் டச் பண்ணல. அப்போது இது வந்து இந்த வாரத்தோட விர்ஜின் சிபிஆராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா கடைசி நாளில் கூட மார்க்கெட் வந்து இதை டச் பண்ண ட்ரை பண்ணும் சரியா. மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா எவ்வளவு தூரம் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது 48,300. பட் ஆனால் ஒரே நாளில் அப்படி வருமானு தெரியாது. ஆனால் வந்திருக்கு. நிறைய நாள் பார்த்தீங்கன்னா 600-700 பாயிண்ட்ஸ் கூட மூவ் ஆயிருக்கு சரியா. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த ட்ரெண்ட் இந்த லைனெல்லாம் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வந்து வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.